பசுமையாக மாறப்போகும் சஹாரா பாலைவனம். இந்த நிகழ்வு உலகெங்கிலும் உள்ள விஞ்ஞானிகளை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. சஹாரா பாலைவனம் உலகின் மிகப்பெரிய வெப்பமான பாலைவனமாகும். இது சுமார் 9.2 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது. இது வட ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ளது மற்றும் பல நாடுகளை உள்ளடக்கியது. இது அதிக வெப்பம், வறட்சி, குறைந்த மழைப்பொழிவு மற்றும் தீவிரமான காற்று வீசும் சூழலுக்கு பெயர் பெற்றது. ஆனால் இந்த பாலைவனம் ஒரு காலத்தில் நீரும் பசுமையும் கொண்டதாக இருந்தது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? இயற்கை காலநிலை சுழற்சிகள், காலநிலை மாற்றம் மற்றும் மனித செயல்பாடுகள் பாலைவனத்தை மீண்டும் ஒரு பசுமையான நிலப்பரப்பாக மாற்றும் என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றனர். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு சஹாரா பாலைவனம் வறண்ட நிலமாக இல்லை. அதில் ஆறுகள், ஏரிகள் மற்றும் பசுமையான புல்வெளிகள் இருந்தது என்றும் அப்போது ஈரப்பதமான காலமாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது. பூமியின் சுற்றுப்பாதையில் ஏற்படும் மாற்றங்களின் விளைவாக ஏற்படும் இந்த சுழற்சிகளில் ஒன்று பல்வேறு பகுதிகளால் பெறப்படும் சூரிய ஒளியின் அளவை மாற்றுகிறது. நாம் மற்றொரு ஈரப்பதமான கட்டத்தை நெருங்கி வருகிறோம். இது சஹாராவில் மழைப்பொழிவை அதிகரிக்க வழிவகுக்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் முன்மொழிகின்றனர். இது நடந்தால் பாலைவனத்தின் சில பகுதிகள் படிப்படியாக மீண்டும் பசுமையாக மாறக்கூடும் என்று நம்பப்படுகிறது. சமீபத்திய ஆய்வுகள் மற்றும் செயற்கைக்கோள் படங்கள் சஹாரா பாலைவனத்தின் சில பகுதிகள் பசுமையாக மாறி வருவதை காட்டுகின்றன. முக்கியமாக மாலி மற்றும் அல்ஜீரியா போன்ற நாடுகளில் உள்ள பகுதிகள் பசுமையாக மாறி வருகின்றன.